வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். தமிழர் பகுதியில் கொடூரம், மருமகனின் தாக்குதலில் மாமனார் பலி. விசா கட்டணங்கள் தொடர்பில் வெளியான புதிய அறிவிப்பு. அதிபர் தேர்தலில் அனைத்து வேட்பாளர்களையும் எதிர்கொள்ள நான் தயார். சஜித் பகிரங்க அறிவிப்பு. ஸ்ரீலங்கா ராணுவத்தின் முன்னாள் வீரர் அடித்துக் கொலை. பிரித்தானிய உயர்மட்ட குழு அனுரவுடன் முக்கிய பேச்சு. 2 மணிக்கு பின் இடியுடன் கூடிய மழை, பொதுமக்களுக்கு எச்சரிக்கை. ஊழியர்கள் சம்பளத்தை அதிகரித்துள்ள மத்திய வங்கி, சுமத்தப்பட்டுள்ள குற்றச்சாட்டு. இனி விரிவான செய்திகள். தமிழர் பகுதியில் கொடூரம், மருமகனின் தாக்குதலில் மாமனார் பலி. வவுனியா மதுரா நகர் பகுதியில் மருமகனின் தாக்குதலுக்கு இலக்கான மாமனார் மரணமடைந்துள்ளார். குறித்த சம்பவம் நேற்று மாலை இடம்பெற்றுள்ளது. வவுனியா மதுரா நகர் பகுதியில் உள்ள வீடொன்றில் வசிக்கும் குறித்த இருவருக்கும் இடையில் நீண்ட நாட்களாக கருத்து முரண்பாடுகள் இருந்து வந்துள்ளது. இந்நிலையில் வெளியில் சென்றுவிட்டு மாலை வீடு திரும்பிய மாமன் மீதே மருமகன் கோடாரியால் தாக்கியுள்ளார். இதில் படுகாயமடைந்த மாமனாரை உறவினர்கள் வவுனியா வைத்தியசாலைக்கு கொண்டு சென்ற போதும் அவர் அங்கு கொண்டு செல்லப்படுவதற்கு முன்னரே மரணமடைந்து விட்டதாக வைத்தியர்கள் தெரிவித்துள்ளனர். இச்சம்பவத்தில் மதுரா நகர் பகுதியைச் சேர்ந்த 45 வயதுடைய மோகன் என்பவரே மரணமடைந்தவராவார். சம்பவ இடத்திற்கு சென்ற சிதம்பரபுரம் காவல்துறையினர் சம்பவம் தொடர்பில் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். விசா கட்டணங்கள் தொடர்பில் வெளியான புதிய அறிவிப்பு. வெளிநாட்டவர்கள் இலங்கைக்கு வரும்போது வழங்கப்படும் 30 நாள் விசாவுக்காக $50 அறவிடும் நடவடிக்கையை மாற்றமின்றி பேணுவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. அதிபர் ரணில் விக்ரமசிங்க தலைமையில் நேற்று கூடிய அமைச்சரவை கூட்டத்தில் இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அதிபரின் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. அத்துடன் இந்தியா, சீனா, ரஷ்யா, ஜப்பான், மலேசியா, தாய்லாந்து மற்றும் இந்தோனேசியா ஆகிய 7 நாடுகளுக்கு இதுவரை வழங்கப்பட்ட இலவச விசா சேவையை தொடர்ந்து நடைமுறைப்படுத்துவதற்கும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. மேலும் வெளிநாட்டவர் ஒருவர் நாட்டிற்குள் நுழையும் போது அதற்கான விசா விநியோகிக்கும் முழு பொறுப்பையும் குடிவரவு குடியகல்வு திணைக்களம் ஏற்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை சுற்றுலா பயணிகளுக்கு வழங்கப்படும் விசா நடைமுறை தொடர்பில் அண்மை நாட்களில் இலங்கையில் சர்ச்சைகள் ஏற்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. அதிபர் தேர்தலில் அனைத்து வேட்பாளர்களையும் எதிர்கொள்ள நான் தயார். சஜித் பகிரங்க அறிவிப்பு. எதிர்வரும் அதிபர் தேர்தலில் எத்தனை வேட்பாளர்கள் என்னை எதிர்த்து போட்டியிட்டாலும் அத்தனை வேட்பாளர்களையும் எதிர்கொள்ள நான் தயாராக உள்ளேன் என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவரான சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். அதிபர் தேர்தல் தொடர்பில் வெளிநாட்டு ஊடகம் ஒன்றிற்கு அவர் வழங்கிய செவ்வியிலேயே இதனை குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் கூறியதாவது: நாட்டு மக்கள் என் பக்கம் நிற்கும் போது வேட்பாளர்களை கண்டு நான் அஞ்ச மாட்டேன். சகல வேட்பாளர்களுடனும் பகிரங்க விவாதம் நடத்தவும் நான் தயார். இம்முறை அதிபர் தேர்தலில் மக்களின் பெருவாரியான அங்கீகாரம் எனக்கு கிடைக்கும். நான் ஊழல் மோசடிகளை செய்யவில்லை, கொலைகளை செய்யவில்லை. எப்போதும் மக்களுக்காகவும் நீதிக்காகவும் குரல் கொடுத்து வருகிறேன் என அவர் குறிப்பிட்டார். ஸ்ரீலங்கா ராணுவத்தின் முன்னாள் வீரர் அடித்து கொலை. ஸ்ரீலங்கா ராணுவத்தின் முன்னாள் வீரர் ஒருவர் அடித்து கொலை செய்யப்பட்டுள்ளார். தெம்புவன பேகமுவ பிரதேசத்தில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. இந்த சம்பவத்தில் 51 வயதுடைய முன்னாள் ராணுவ வீரரே உயிரிழந்துள்ளார். வெளிநாட்டிற்கு அனுப்புவதாக கூறி 8 லட்சம் ரூபாவை 2 பேரிடம் மோசடி செய்த சம்பவத்தின் அடிப்படையிலேயே இந்த கொலை இடம்பெற்றுள்ளதாக சந்தேகிக்கப்படுகிறது. சம்பவம் தொடர்பில் சந்தேக நபர் ஒருவர் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த மோசடியில் சிக்கியதாக கூறப்படும் இருவர் வேறு ஒருவருடன் சேர்ந்து இந்த கொலையை செய்திருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகிறது. பிரித்தானிய உயர்மட்ட குழு அனுரகுமாரவுடன் முக்கிய பேச்சு. ஐக்கிய ராச்சியத்தின் வெளிநாட்டு பொதுநலவாய மற்றும் அபிவிருத்தி அலுவலகத்தின் இந்தோ பசிபிக் பிராந்திய பணிப்பாளர் பென் மெல்லர் நேற்று பிற்பகல் ஜேவிபி தலைமை அலுவலகத்தில் தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமார திசநாயக்கவை சந்தித்தார். பிரித்தானிய வெளிவிவகார பொதுநலவாய மற்றும் அபிவிருத்தி அலுவலகத்தின் இலங்கை தலைவர் ஹமைரா ஹதியா, இலங்கைக்கான பிரித்தானிய உயர்ஸ்தானிகர் ஆண்ட்ரூ பேட்ரிக், பிரதம செயலாளர் டொம் ஷோப்பர் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் விஜித ஹேரத் ஆகியோர் இந்த சந்திப்பில் கலந்து கொண்டனர். இந்த சந்திப்பில் இலங்கையின் தற்போதைய பொருளாதார மற்றும் அரசியல் நிலைமை, பிராந்திய புவிசார் அரசியல் சவால்கள் மற்றும் ஐக்கிய ராச்சியத்திற்கும் இலங்கைக்கும் இடையிலான ஒத்துழைப்பு தொடர்பில் விரிவாக கலந்துரையாடப்பட்டதாக கட்சி வட்டாரங்கள் தெரிவித்தன. இலங்கையில் அதிபர் தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் அண்மை காலமாக சீனா உட்பட முக்கிய வெளிநாட்டு தூதுவர்களும்
உயர் ராஜதந்திரிகளும் அரசியல் கட்சி தலைவர்களை சந்தித்து வருகின்றனர். இதேவேளை அண்மையில் அனுரகுமார திசநாயக்க இந்தியா, கனடா மற்றும் ஸ்வீடனுக்கு சென்று வந்தமையும் குறிப்பிடத்தக்கது. 2 மணிக்கு பிறகு இடியுடன் கூடிய மழை, பொதுமக்களுக்கு எச்சரிக்கை. நாட்டின் பெரும்பாலான பிரதேசங்களில் மே 8ஆம் தேதிக்கு பின்பு பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது. வளிமண்டலவியல் திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதனை தெரிவித்துள்ளது. அந்த வகையில் மேல், சப்ரகமுவ மற்றும் மத்திய மாகாணங்களிலும், காலி, மாத்தரை, மன்னார், வவுனியா மற்றும் முல்லைத்தீவு மாவட்டங்களிலும் பல இடங்களில் பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது. அத்துடன் வடமேல், வடமத்திய மற்றும் ஊவா மாகாணங்களில் சில இடங்களில் பிற்பகலில் அல்லது இரவில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது. புத்தளத்திலிருந்து கொழும்பு ஊடாக காலி வரையான கரையோர பிரதேசங்களில் காலை வேளையிலும் சிறிதளவில் மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேல் மற்றும் சப்ரகமோ மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் சில இடங்களில் 50 மில்லிமீட்டர் அளவான ஓரளவு பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகிறது. ஊழியர்களின் சம்பளத்தை அதிகரித்துள்ள மத்திய வங்கி, சுமத்தப்பட்டுள்ள குற்றச்சாட்டு. இலங்கை மத்திய வங்கியானது தொடர்ச்சியாக 2 வருடங்களாக பில்லியன் கணக்கான ரூபாய் நட்டத்தை பதிவு செய்திருந்த போதிலும் அதன் வரலாற்றில் மிகப்பெரிய வித்தியாசத்தில் தனது ஊழியர்களின் சம்பளத்தை அதிகரித்துள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் உதய கம்மன்பில தெரிவித்துள்ளார். இந்த விடயம் தொடர்பில் மேலும் தெரிவித்த அவர், 2023 இலங்கை மத்திய வங்கியின் நிகர இழப்பு 114 பில்லியன் ரூபாய்கள், 2022 நிகர இழப்பு 374 பில்லியன் ரூபாய்களாகும். இந்நிலையில் ஒரு குறிப்பிட்ட நிறுவனம் தொடர்ச்சியாக நட்டத்தை சந்திக்கும் பட்சத்தில் அந்த நிறுவனத்தின் சலுகைகள், ஊக்குவிப்பு மற்றும் சம்பள உயர்வுகள் மட்டுப்படுத்தப்பட்டு இடைநிறுத்தப்படும் என்பதே வழமையான செயற்பாடாக இருக்கும். எவ்வாறாயினும் மத்திய வங்கி தனது ஊழியர்களுக்கு அதிகூடிய சம்பள உயர்வை வழங்கி வருகிறது. எனவே நாட்டை ஏமாற்றியதற்காக மத்திய வங்கியின் ஆளுநரும் அதன் நிர்வாக சபையும் உடனடியாக பதவி விலக வேண்டும். அரசாங்கம் மற்றும் வங்கிகளுக்கு கடன் வழங்கி வட்டியை வசூலிப்பதன் மூலம் மத்திய வங்கி லாபம் ஈட்டக்கூடிய ஒரு வழிமுறை உள்ளது. பணத்தை அச்சிடுவதற்கு மத்திய வங்கிக்கு மட்டுமே அதிகாரம் உள்ளதால் இது சாத்தியமாகிறது என்று உதய கம்மன்பில குற்றம் சுமத்தியுள்ளார்.